நான் உங்கள் விக்னேஷன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விஜா குயிக் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, எஸ்கியூஎல்ல அண்ட் ஆர் நாட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த அண்ட் ஆர் நாட் ஆப்ரேஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத தியரிட்டிக்கலாக நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கலாக போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக பாருங்கள். அண்ட் கீவேர்ட் இஸ் யூஸ்டு when all condition must be true for row to be selected. அதாவது என்னன்னா, நீங்கள் அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அந்த கண்டிஷன் கண்டிப்பாக மீட் பண்ணால் மட்டும்தான் அந்த ரெக்கார்ட்ஸை வந்து ஷோ பண்ணுமே. இல்லை அப்படின்னா நோ ரெக்கார்ட்ஸ், எந்த ரெக்கார்ட்ஸும் ஷோ பண்ணாது, எம்டியாக இருக்கும். சப்போஸ் ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு, நீங்கள் கொடுத்த கண்டிஷனை மீட் பண்ணுது அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் ஷோ பண்ணும். சரிங்களா? இப்போ ஆர் கண்டிஷன், ஆர் கீவேர்ட் இஸ் யூஸ்ட் when at least one condition must be true. ஓகேங்களா? என்ன மீனிங்னா, நம்ம அந்த வேர் கிளாஸ்ல வந்து நம்ம ஒன் ஆர் மோர் கண்டிஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணி ஃபில்டர் பண்ணி ரெக்கார்ட்ஸை வந்து ஃபிச் பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ ஆர் கண்டிஷனை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, டூ ஆர் மோர் கண்டிஷன் யூஸ் பண்றேன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஆச்சு ட்ரூ ஆகணும். நம்ம கொடுக்குற கண்டிஷன் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றுனாச்சு ட்ரூ ஆகணும். அப்படின்னா ட்ரூனா என்னன்னா மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் மட்டும்தான் அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் ஷோ பண்ணோம். இல்லைனா வந்து நோ ரிசல்ட்ன்ற மாதிரி தான் காமிக்கும். இல்லைன்னா ஜீரோ ரெக்கார்டாக ஃபெச் பண்ணி கொண்டு வரும். நாட் கீவேர்ட் இஸ் அ ரிவர்ஸ் கண்டிஷன். அதாவது என்னன்னா, இப்போலாம் சொல்லணும்னா, நீங்கள் நாட்டுன்னு யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு கண்டிஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த கண்டிஷனை தவிர மற்ற இருக்கிற, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஏஜ் ஈக்குவல் டு 30 கொடுத்தோம்னா ஏஜ் 30 தவிர ரிமைனிங் இருக்கிற ஏஜ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபிச் பண்ணி கொண்டு வரும். இதுதான் வந்து அண்ட் ஆர் நாட் கீவேர்ட்ஸோட தியரிட்டிக்கல் மீனிங். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியலன்னா அகைன் இதை பாஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி இதை ரிவர்ஸில் போயிட்டு பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? இப்போ உங்களுடைய எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து என்ன பண்றேன், எம்ப்ளாயிஸ்ன்ற ஒரு டேபிள் இருக்குல்ல என்னுடையது, இந்த டேபிளை நான் வியூ பண்றேன். சரிங்களா? வியூ பண்ணிட்டு இப்போ இதில் நான் எப்படி அண்ட் ஆப்ரேஷன் நான் யூஸ் பண்ண போறேன்றத பாருங்க. இப்போ எனக்கு வந்து ஏஜ் வந்து 25 இருக்கணும். சரிங்களா? இல்லை ஏஜ் வந்து ஒரு 24 அப்படி இருக்கணும். இல்லை 24 இருக்கணும். ஏஜ் வந்து 24 இருக்கணும். சேலரி வந்து ஒரு 20,000 மேலே இருக்கணும். அவங்க ரெக்கார்ட்ஸை மட்டும் எனக்கு ஃபிச் பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். கண்டிஷன் ரைட் பண்ண போகிறேன். ஸோ வேர் கிளாஸ் வந்து ஃபில்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேர் கிளாஸ்னால் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அகைன் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏஜ். சரிங்களா? ஏஜ் நமக்கு என்ன வரணும்? ஈக்குவல் டு வேணும். ஈக்குவல் டு 24 அண்ட் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா 24 மட்டும்தான் மேட்ச் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து சேலரி ஈக்குவல் டு 27,000ங்களா? 27,500. ஓகே, இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு இந்த ஒரு சிங்கிள் ரெக்கார்ட் மட்டும்தான் ஷோ ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்குறேன். கிரேட்டர் தென் சிம்பிள்னா ஒன்று 27,000 இருக்கலாம், இல்லை அதை விட அதிகமாக இருக்கலாம். சேலரி 24 ஏஜில் இருக்கணும். அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரெக்கார்டை தான் அகைன் ஷோ பண்ணும். ஏன் அப்படின்னா 24 ஏஜில் நம்மக்கிட்ட ஒரே ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவோம், கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணோம். 24 ஏஜுக்கு மேலே இருக்கவங்களது எல்லாத்தையும் இந்த சேலரியும் அதே மாதிரி காமி அப்படின்னு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. நம்ம இதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக நம்மளுடைய இதுக்காக நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு ஏஜ் வந்து ஒரு 32 இல்லை 28 வச்சு ஒரு 29க்கு மேலே சேலரி வந்து 20,000க்கு இருக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெக்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதாவது 29 ஏஜுக்கு மேலே இருக்காங்க, இந்த சேலரி 27,000க்கு மேலே இருக்காங்க. இப்போ ரியல் டைமில் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து எம்ப்ளாயி டேபிள் வந்து வியூ பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், ஒரு எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா 25 ஏஜில் 60,000 வாங்கிட்டு இருக்காரு, கரெக்டுங்களா? அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், கண்டிஷனை ரைட் பண்ணுறேன். யாரெல்லாம் 20 ஏஜுக்கு மேலே, ஓகேங்களா, ஒரு 28 வச்சுக்கலாமா, லெஸ் தெனாக இருக்கணும், 28 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்களுடைய சேலரி ஒரு 40,000க்குள்ள இருக்கும். சேலரி 40,000 இருக்கலாம், இல்லை அதோட மேலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது யாரெல்லாம் 40,000க்கு மேலே சேலரி வாங்குறாங்கன்ட்டு அதாவது 28 வயசுக்குள்ளே இருக்காரு அந்த பையன், அந்த எம்ப்ளாயி, அவருடைய சேலரி வந்து 40,000க்கு மேலே இருக்கு அப்படின்றத தான் நான் இதை வந்து பிச் பண்ணி எடுக்கிறேன், யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும், டயானா, ஆனா, ரவி, ஜான், ரவி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 28 ஏஜுக்குள்ளார இருக்காங்க. 28 ஏஜுக்குள்ளார அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேலே சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு ரெக்கார்டை வந்து பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்டிஷனுமே மேட்ச் ஆகுது. 28 வயசுக்குள்ள இருக்கணும், அதே மாதிரி 40,000க்கு கம்மியாகவும் இருக்காது. 40,000க்கு கம்மியாகவும் யாரோடைய சேலரி இருக்காது. இந்த 40,000 அதாவது 40,500 ருபீஸுக்கு மேலே இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை மேட்ச் பண்ணும், ஈக்குவலானாச்சும் இருக்கும். இப்போ இந்த 2 கண்டிஷனும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் இது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆர் கண்டிஷன், சரிங்களா? இப்போ இதில் வந்து 84, ஓகே, இதில் வந்து 5 ரெக்கார்ட்ஸ் இருக்குங்களா, இப்போது இது மேட்ச் ஆனது. இப்போ நான் ஆர் கண்டிஷன் கொடுக்குறேன் பாருங்கள், என்ன ஆகுதுன்னா ஏஜ் வந்து 28 தான் கொடுத்துருக்கேன். இப்போ வேறு யாராச்சும் சேலரி வந்து நான் ஒரு 35 ஏஜில் அவங்களுடைய சேலரி அதிகமாக இருந்தாலும் இப்போ அவங்களுடைய ரெக்கார்ட்ஸையும் கொண்டு வரும் பாருங்க. ஏன் இதை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க எம்ப்ளாயோட சேலரி ஒன்று 40,000 அபோவாக இருக்கும், 40,000 அந்த 500 ருபீஸ்க்கு அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை அவங்க ஒரு ஏஜ் அந்த ஏஜ்னாச்சு ஒன்று ஏஜ்க்கு அந்த 28க்குள்ளார இருப்பாங்க, இல்லை அப்படின்னா இந்த 40,500 ருபீஸ்க்கு மேலே சேலரி வாங்குவாங்க. இந்த 2 கண்டிஷனில் எதுனா ஒன்று இருக்கும். அவங்க இப்படி இருந்தாங்கன்னா அவங்க எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்து ஷோ பண்ணுன்னு சொல்லியிருப்பேன், ஷோ பண்ணும். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டுனா என்ன, ஆறுனா என்னன்னு தெரிஞ்சு. ஓகே, இப்போ நான் வந்து நாட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு சிம்பிளாக. இப்போ இங்கே டயானான்றவங்களோட ஏஜ் வந்து 25ங்களா, சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், நாட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறேன். நாட் ஆப்ரேஷன் யூஸ் நீ ஏஜ் ஈக்குவல் 25ன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எரர் வரும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நமக்கு டோட்டலாக எவ்வளோ ரெக்கார்டு இருந்துச்சு, டோட்டலாக எவ்வளோ ரெக்கார்டு இருக்குது, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 11 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? அது எப்படி நீங்கள் அதிகமாக ரெக்கார்டு இருந்தால் நம்மளால் போய் மேனுவலாக பார்க்க முடியாது. கவுண்ட்டு ஸ்டார் அலியாஸ் போட்டுக்கோங்க. அலியாஸ்னா அதுக்கு ஒரு நேம் கொடுக்குற மாதிரி, சரிங்களா? சிஎன்டி அலியாஸ்னா என்னன்னா அதுக்கு ஒரு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 11 இருக்குது, சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஏஜ் வந்து நாட் 25, அதாவது 25 ஏஜ் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக வந்து 11 ரெக்கார்டு இருந்துச்சு, இப்போ 9 ரெக்கார்டு இருந்துச்சு. அப்படின்னா 2% இருக்காங்க போல் 25 ஏஜில்.
ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அந்த யார் அந்த 2% பார்க்கலாம், வியூ பண்ணி பார்க்கலாம் யார் யார் இருக்காங்க 25 ஏஜில் அப்படின்ட்டு. 2 ரெக்கார்ட் ரிமூவ் பண்ணியிருக்கேன், யார் யாருன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயானா ஜான் இவங்க 2 பேருமே 25 ஏஜில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ரிமூவ் பண்ணி. ஓகேங்களா? இது எப்படி ரியல் டைமில் ஒர்க் ஆகும் அப்படின்னா, நாட்டு ஒரு ஹையரிங் டைமில், இப்போ ஹையரிங்ன்றதை விட ஒரு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறீங்க. இப்போது நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருக்கணும், நீங்கள் வந்து 2000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 10% கூப்பன் வந்து எலிஜிபிள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னாச்சும் இந்த பிளாட்ஃபார்மில் இருந்திருக்கணும், நீங்கள் வந்து அதிகமாக எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு இப்போ வந்து இந்த கூப்பன் வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ லாகின் பண்ணீங்களோ அந்த டேட்ல இருந்து கரண்ட் டேட் வரைக்கும் ஃபெச் பண்ணி எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த கண்டிஷன் மீட் ஆச்சா, ஓகே, தென் அண்டு போடுவாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பர்ச்சேஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, பர்ச்சேஸ் காஸ்ட்டுன்னு இருக்கும், அதுக்கு ஒரு காலம் வந்து அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க பர்ச்சேஸ் காஸ்ட்டுன்னு. அந்த காஸ்ட் வந்து நீங்கள் வந்து 2000 ருபீஸ்னு மினிமம் வச்சுருப்பாங்க, அதை மீட் பண்ணுதான்னு பார்ப்பாங்க. மீட் பண்ணிடுச்சா, ஓகே, இவருக்கு இப்போ செலக்ட் போட்டு எடுத்துருவாங்க எம்ப்ளாயி. அது அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு டேபிளில் வந்து அந்த கூப்பன் கோடுன்னு ஒரு டேட்டாபேஸ் இருக்கும், அதில் வந்து என்ன பண்ணாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த கூப்பன் வந்து எனேபிள் ஆகும். இப்படி தான் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து கொடுக்கறது எல்லாமே. இப்போ நார்மலாக வந்து கஸ்டமர்னு ஒரு டேபிள் இருக்கும், அந்த கஸ்டமருக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், அப்புறம் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ்க்கு ஒரு தனியாக ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து ரெண்டுத்தையும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து பண்ணுவாங்க, ஃபாரின் கீ வச்சுட்டு பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு எவ்வளோ நாள் இருக்கணுன்ற இந்த கண்டிஷன் எல்லாமே இந்த வேர் கிளாஸை யூஸ் பண்ணி, நெக்ஸ்ட் இந்த அண்டு ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி, இந்த 2 கண்டிஷனும் மேட்ச் ஆனால் மட்டும் அவங்களுக்கு கூப்பனை ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவங்க வந்து 2 இயர்ஸ் கூட இருக்கலாம், இல்லை அவங்க வந்து ஜாயின் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் தான் ஆகுது, ஆனால் அவங்க வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 10,000 20,000க்கு மேலே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி அவங்களுக்கும் ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடு அப்படின்ற மாதிரி நம்ம எலிஜிபிள் பண்ணலாம். இப்போ யாருக்கெல்லாம் எலிஜிபிளே இல்லை நாட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லாகின் மட்டும் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் எந்த ஒரு பர்ச்சேஸுமே அவங்க வந்து ஆர்டரும் எதுவும் பர்ச்சேஸும் எதுவும் வந்து பண்ணலை. இப்போ அவங்களுக்குலாம் வந்து கூப்பனை வந்து நான் ரிலீஸ் பண்ண தேவையே இல்லை. இப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பண்ணலாம். இப்போ அதை விட இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆட் ரன் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலில் வந்து மெயிலெலாம் வரும், நாங்கள் இந்த மாதிரி ஆஃபர் தரோம் அப்படின்ட்டு. எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆர்டரை பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது ஜஸ்ட் லாகின் பண்ணி மட்டும் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பர்ச்சேஸும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ இமெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ், ஏன்னா அவங்க உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க. அப்படின்னா யாருக்கு பர்ச்சேஸ் அந்த ஆடு கொடுக்கணும், உங்ககிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தான் ஆடு கொடுக்கணும். இப்போ அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்து ஃபில்டர் பண்ணி, யார் யார் வாங்கினாங்களோ அவங்க மெயில் ஐடி எல்லாத்தையும் எடுத்து மெயில் கேம்பெயின்ற மூலயமா அவங்க வந்து மெயிலை வந்து ட்ரிகர் பண்ணி விடுவாங்க, ஆட்டோமேட் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? இதுக்கு தான் நம்ம வந்து இந்த கண்டிஷன் அண்டு ஆறு இந்த மாதிரி கண்டிஷன் வந்து மல்டிபிள் கண்டிஷனை யூஸ் பண்ணி டேட்டாஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய ஃபைனல் அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணுறதுக்காக தான் இந்த அண்டு ஆறு நாட் யூஸ். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த அண்டு ஆறு நாட் ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெல் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ.